Hey guys, welcome back to our YouTube channel Satish Geeta Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து சேனல்ல இன்னொரு சூப்பர் டூப்பரான ஃபுட் vlog தாங்க பார்க்க போறோம். நம்ம இப்ப எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க விவிபுரம். இல்ல நிறைய பேருக்கு வந்து இது திண்டி மீரி அப்படின்னு சொன்னாலும் தெரியும். நீங்க நான்வெஜ் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் சோ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஹியர். பட் நீங்க வெஜிடேரியன் பீப்புளா இருக்கீங்கன்னா நம்மள மாதிரி பாவப்பட்ட ஜென்மத்துக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பட் நீங்க விவிபுரம் வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஷாப் கூட நான்வெஜ்ஜா பார்க்க முடியாது. இந்த ஸ்ட்ரீட் ஸ்டார்ட்ல இருந்து ஸ்ட்ரீட்டோட எண்ட் வரைக்கும் ஃபுல்லாமே வெஜிடேரியன் ஷாப்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன ரேட்ல இருக்கு, என்ன ஃபுட் இருக்கு, டேஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த இடத்துல இருக்க எல்லா ஷாப்பையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரியலங்க. பட் எனக்கு ஃபேவரட் ஷாப் அப்படின்னு சில ஷாப்லாம் இருக்கு. அந்த ஷாப்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்க எஸ்பெஷலி என்ன ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். வாங்க போலாம். இந்த ஸ்ட்ரீட்ல என்டர் ஆன உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம நிறைய ஃபுட் ஷாப்ஸ் பார்க்க முடியுங்க. அதுவும் நான் போனது எஸ்பெஷலி வீக்கெண்ட் அப்படின்றதுனால இங்க பயங்கர ரஷ்ஷா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் எப்போ விவிபுரம் போனாலுமே ஃபர்ஸ்ட் நான் இந்த கடையில போயிட்டு தோசை சாப்பிட்டு தாங்க என்னோட கம்ப்ளீட் ஜேர்னியை ஆரம்பிப்பேன். அதுவும் இந்த பர்டிகுலர் ஷாப்ல பாத்தீங்கன்னா கீ தோசை ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அவங்க அதை குக் பண்றதை பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்பவே கிரேவிங்ஸா இருக்குன்னே சொல்லலாம். நான் இப்போ கீ பொடி மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இவங்க இந்த கீ பார்த்தீங்கன்னா நந்தினி கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அதை ஊத்துற ஸ்டைலும் அதுவும் இல்லாமல் அவங்க போடுற பொடியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட பசியே இல்லைனா கூட அவ்வளோ கிரேவிங்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்பை சூஸ் பண்ணுவேன். இந்த ஷாப்ல தோசை மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி அண்ட் வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கும். தோசை இட்லிக்கு பாத்தீங்கன்னா இவங்க சாம்பார் தர மாட்டாங்க. இந்த ஒயிட் கலர் கோகனட் சட்னி மட்டும் தான் தருவாங்க. அந்த சட்னிக்கும் இந்த தோசையில ஊத்தின கீக்கும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கீ வாயில மெல்ட் ஆகுற அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. நம்ம என்னமோ ஸ்டார்டர்ஸ்ல தாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலுமே இந்த ஷாப் ரொம்ப கடைசியில இருக்கு அப்படின்றதால நான் ஃபர்ஸ்ட் தோசை சாப்பிட்ட பிறகுதான் இந்த ஷாப்புக்கு போவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விவிபுரம் ஃபுல்லாவுமே வெஜிடேரியன் மட்டும் தாங்க, நான்வெஜ் அவைலபிளே கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஷாப்ல எல்லா பார்பிக்யூமே அவைலபிளா இருக்கும். நான் போகும்போது எப்பவுமே எஸ்பெஷலி பன்னீர் பார்பிக்யூ மட்டும் தான் சாப்பிடுவேன். எந்த பார்பிக்யூ எடுத்தாலுமே அவங்க 100 rupees சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. பிரைஸ் வைஸ் கேட்டீங்கன்னா இந்த ஷாப் மட்டும் இல்லைங்க, விவிபுரம்ல நீங்க எந்த ஷாப் போனாலுமே ஓரளவுக்கு நாமினலான பிரைஸ்ல தான் இவங்க வித்திருப்பாங்க. இந்த பன்னீர் பார்பிக்யூ மொத்தமாக ஒரு 6 to 7 பீசஸும் அது கூட இந்த கிரீன் கலர் சட்னியோடுமே சர்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த பன்னீர் நல்லாவே வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டியாக இருக்குங்க. நீங்களும் ஆல்ரெடி விவிபுரம் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஷாப் எது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இந்த ஷாப்ஸ் தான் மோஸ்ட்லி ஃபேவரட் ஷாப்ஸ் அண்ட் ஃபேவரட் ஃபுட்ஸாவுமே இருக்கும். நான் எப்போ விவிபுரம் போனாலுமே இந்த ஷாப்பை மிஸ் பண்ணவே மாட்டேங்க. பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஷாப்ல பாதாம் மில்க் எப்பவுமே கொதிச்சுட்டே இருக்கும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நாங்கள் பால் பினி அப்படின்னு சொல்லுவோம். இது உங்கள் லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பால் சேமியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு இந்த பாதாம் மில்கை மேலே போட்டு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட சார்ஜஸ் 90 rupees. ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஹை தான், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்க்கு ஐஸ் கோலா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் நின்றுட்டு இருந்தேன். ஐஸ் கோலா ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லைவ் குல்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ஜென்ரலாக குல்ஃபி கேள்விப்பட்டிருப்போம், அது என்ன லைவ் குல்ஃபி வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மேங்கோ குல்ஃபி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்தோங்க. இந்த ரோலை சுற்றிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes வெயிட்க்கு அப்புறம் தாங்க நாங்கள் கேட்ட குல்ஃபியை அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுவும் இதோட ரேட் கேட்டிங்கன்னா 180 rupees. ½ an hour வெயிட் பண்ணிட்டு 180 rupees கொடுத்து இந்த குல்ஃபி வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் ஓகே தான், பட் வெயிட்டிங் டைமுக்கும் ப்ரைஸ்க்கும் நாட் அட் ஆல் வர்த்துங்க. இருந்தாலுமே ஓகே, இப்போ நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
இங்க நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணாங்க. நான் ப்ரீவியஸ்லி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் விவிபுரம்ல ஃபுட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ரீசன்ட் டேஸ்ல அவங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸ், பேக்ஸ், கிஃப்ட்னு சொல்லிட்டு நிறைய வித்துட்டு இருக்காங்க. மேபி இதெல்லாம் பீப்புள் கவர் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் இந்த முறை எதுவும் இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் இங்க ட்ரை பண்ணல. நான் ரீசன்ட் டேஸ்ல மினிசோ போயிருந்தேங்க. மினிசோ போகும்போது இந்த ஷின்சான் கீ செயின் வேணும்னு சொல்லிட்டு விடாம தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு அங்க கிடைக்கவே இல்லை. நான் அந்த வீடியோவுமே ஐகார்ட்ல அட்டாச் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் போய் பாருங்க. ஒரு வழியா நான் சொன்ன மாதிரி சில ஷாப்ல பல டிஷ் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஐ எம் ஃபுல் கம்ப்ளீட்லி. நீங்க வந்து இந்த vlog-ஐ என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மத்த vlogs வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் திஸ் வீடியோ. இல்ல உங்களுக்கு நாங்க வேற ஏதாவது ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பெங்களூர்லயோ இல்ல நம்ம ஊர்லயே எங்க தெரிஞ்சா கூட நீங்க அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்றோம். ஒன்ஸ் அகைன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.